அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தளத்தை நாம் ஆரம்பம் செய்ததற்கான நோக்கம் பல காரணங்கள் இருக்கின்றது. குறிப்பாக இந்த உலகத்தை எல்லாம் படைத்து பராமரித்து கொண்டிருக்கின்ற அந்த ஏக இறைவனாகிய அந்த அல்லாஹ்வின் மார்க்கமான இஸ்லாத்தை நாம் அனைவரும் ஏற்றிருக்கிறோம். அதன்படி செயல்பட்டு வாழ்ந்து வருகிறோம். அவ்வாறு இருக்கும் பொழுது அந்த மார்க்கம் தான் உண்மையான மார்க்கம். அந்த மார்க்கம் தான் சத்திய மார்க்கம். மேலும் அந்த மார்க்கம் தான் அறிவுபூர்வமான மார்க்கம். மேலும் அந்த மார்க்கம் தான் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை எவ்வாறு வாழ வேண்டும் என்ற அனைத்து நுணுக்கமான சட்டங்களையும் சொல்லித் தருகின்றது. அதுதான் சரியான மார்க்கம். அந்த மார்க்கத்தை பின்பற்றினால்தான் நாம் சரியான ஒரு வழியை அடைந்து கொள்ள முடியும். இந்த உலகிலும் மறு உலகிலும் வெற்றி பெற முடியும். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் இந்த மார்க்கத்தை நாம் பிற மக்கள் அனைவர்களுக்கும் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உங்களில் ஒரு கூட்டம் இருக்கட்டும், நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் ஒரு கூட்டம் இருக்கட்டும், நிச்சயமாக அவர்களே வெற்றி பெற்றவர்கள். அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்கிறான், மக்களை அழைத்து, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து நன்மையை செய்து, நான் முஸ்லிம்களில் உள்ளவன், நான் இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களில் உள்ளவன் என்று கூறுபவனை விட அழகிய சொல்லை கூறியவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், என்னிடமிருந்து ஒரே ஒரு செய்தி கிடைத்தால் கூட, என்னிடமிருந்து ஒரே ஒரு செய்திகள் கிடைத்தால் கூட அதை நீங்கள் பிறருக்கு எத்தி வையுங்கள். மீண்டும் கூறுகிறார்கள், தூது பணி முடிந்து விட்டது, நபிமார்களின் வருகை முடிந்து விட்டது, இருந்தாலும் கூட எடுத்து உரைக்கும் பணி மீதம் உள்ளது, எடுத்து சொல்ற பணி நம் அனைவரின் மீதும் சுமத்தப்பட்டு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆக நம்முடைய மார்க்கம் இவ்வளவு தூய்மையான நம்முடைய மார்க்கத்திலும் கூட ஒரு சில விஷயங்களில் மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள், மார்க்கத்தில் இல்லாத காரியங்கள் கூட செய்ய முனைப்படுகிறார்கள். பல பேர் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதை நாம் எவ்வாறு தடுப்பது? அதனை எவ்வாறு தடுப்பது என்றால், அல்லாஹ்வின் இறை செய்தியை மட்டும் வைத்தே தடுக்க முடியும். அதுதான் நம்மளுக்கு அளவுகோல். அதன்படிதான் நாம் செயல்பட வேண்டும். ஆக அல்லாஹ்வின் இறை செய்தி மட்டுமே மார்க்கம். எனவே வரக்கூடிய காலங்களில் அதை வைத்து நாம் சரியான வழிகளை, சரியான முடிவுகளை நாம் சொல்லுவோம். அதை நீங்களும் கற்று பலனடைந்து பிற மக்களுக்கும் அதனை நீங்கள் எத்தி வைக்க வேண்டும். நிச்சயமாக எத்தி வைக்க வேண்டும். இதனால் பல நன்மைகள் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நம்மை நோக்கி முயற்சி செய்யும் மக்களை நிச்சயமாக நமது வழிகளில் அல்லாஹ் செலுத்துவான். நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்பவர்களுடன் இருக்கின்றான். எனவே வரக்கூடிய காலங்களில் இது போன்ற பல பதிவுகள் பதிவேற்றப்படும். அதை நீங்களும் கற்று பிற மக்களுக்கும் சொல்ல வேண்டும் என்பதே இதற்கான நோக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.